வழக்கமா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்ட பத்தி பேசும்போது அதுல ஒரு துல்லியம் இருக்கும்னு நாம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதாவது உங்க கை உடைஞ்சிருச்சுன்னா, ஒரு எக்ஸ்ரே எடுத்தா அந்த எலும்பு முறிவு ரொம்ப தெளிவா தெரியும். இதோ இங்க தான் முறிவு இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியும். ஆமா. நாம எப்பவுமே கண்ணுக்கு தெரியற விஷயங்களையும், சுலபமா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களையும் தான் விரும்புவோம். அது மனித இயல்பு. ஒரு பிரச்சனைனா அதுக்கான காரணம் இதுதான்னு ஸ்ட்ரெயிட்டா யோசிக்க தான் நம்ம மூளை பழகியிருக்கு. ஆனா, இந்த நரம்பியல் பிரச்சனை, இல்லன்னா மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள போகும்போது, அந்த எக்ஸ்ரே மெஷின் வேலை செய்யாது. எங்க தப்பு நடக்குதுன்னு கண்ணால பார்க்கவே முடியாது. நோய் அறிதல் அங்க ரொம்ப குழப்பமா மாறிடும். கரெக்ட். அந்த கண்டறிய முடியாத ஒரு குழப்பமான நிலை தான் ட்ரேடிங்ல ஒவ்வொரு நாளும் நடக்குது. மார்க்கெட்ல நடக்கிற ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னு எந்த மெஷினாலையும் துல்லியமா அளக்க முடியாது. ம். கண்டிப்பா. சரி. நீங்க ஒரு மீட்டிங்குக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாலும் சரி, இல்ல புதுசா ஏதோ கத்துக்க ஆர்வமா இருந்தாலும் சரி, உங்களுக்காக தான் இந்த ஆழமான தேடல். இன்னைக்கு நாம பிரெட் ஸ்டீன்பார்கர், ஜேம்ஸ் டால்டன், அப்புறம் எஸ்எம்பி கேபிட்டல் இவங்களோட ஆராய்ச்சிகளை வச்சு ஒரு சிறந்த ட்ரேடிங் மனநிலைய எப்படி உருவாக்குறதுன்னு அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஒரு சிறந்த மனநிலையை உருவாக்கணும்னா, முதல்ல ட்ரேடிங் எப்படி வேலை செய்யுதுன்றத அந்த கணித அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா. அதாவது இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுப்போம். அதோட வெற்றி வாய்ப்பு ஒரு 60% வச்சுக்கலாம். 100 முறை நீங்க ட்ரேட் பண்ணா 60 முறை லாபம் வரும். ஒவ்வொரு முறை ட்ரேட் பண்ணும்போதும் உங்க மொத்த முதலீட்டுல வெறும் 2% தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க. தர்க்கரீதியா பார்த்தா இது ரொம்ப சூப்பரான சிஸ்டம். அட அம்மா, 60% வெற்றி வாய்ப்புங்கிறது பெரிய விஷயம். அதுவும் ரிஸ்க் வெறும் 2% தானா? இதுல தொடர்ந்து யாருமே பணத்தை இழக்க வாய்ப்பே இல்லையே. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். நிஜத்துல பாத்தீங்கன்னா நெறைய பேர் இதுல தோல்வி அடையறாங்க. இதுக்கு பேரு வரிசை முறையின் ஆபத்துன்னு சொல்றாங்க. அதாவது ரிஸ்க் ஆஃப் சீக்வென்சிங். அந்த 60 வெற்றியும் 40 தோல்வியும் எந்த வரிசையில வரும்னு யாருக்குமே தெரியாது. ஓ, ஒருவேளை முதல்லயே தொடர்ந்து 4-5 முறை தோல்வி வரலான்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த தொடர் சரிவை சந்திக்கும்போது, அதாவது டிரா டவுன் வரும்போது, ஒரு சராசரி மனித மனம் என்ன செய்யும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கே அந்த மாதிரி தொடர்ந்து 5 முறை நஷ்டம் வந்தா என் சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். நான் ஏதோ பெரிய தப்பு பண்றேன்னு சந்தேகம் ஒருவேளை நான் என் உத்தியே மாத்திருவேன்னு நினைக்கிறேன். அங்கதான் தப்பு நடக்குது. தொடர் நஷ்டங்கள் வரும்போது மூளை ஆட்டோமேட்டிக்கா பேனிக் ஆகுது. மறுபுறம் ஒரு பெரிய லாபமோ இல்லாம நஷ்டமோ இல்லாம அக்கவுண்ட் அப்படியே நிக்கும்போது போர் அடிப்பு வருது. பல மாசமா எந்த முன்னேற்றமும் இல்லாதப்போ மக்கள் சலிப்படைஞ்சு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் 60% வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் பலர் பணத்தை இழக்கறாங்க. இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்னன்னா, இத நான் டேட்டிங் உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கறேன். நாம பல பேர் கூட முதல் டேட்டிங்க்கு போகலாம். ஆனா அவங்க எல்லாரும் நமக்கு செட் ஆக மாட்டாங்க இல்லையா? முதல் சந்திப்பிலேயே ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சுன்னா, நாம அந்த உறவை தொடர்வதில்ல. பல முதல் டேட்டிங்களுக்கு போனாலும், மிக சரியான நபர்கள் கூட மட்டுமே 2வது டேட்டிங் போறது போல தான் வர்த்தகமும்னு எனக்கு தோணுது. ஆ, டேட்டிங் உதாரணம் இங்க மிக சரியா பொருந்தது. ட்ரேடிங்ல இத ஸ்கிராச்சிங் பேட் ட்ரேட்ஸ்னு சொல்லுவார்கள். அதாவது தப்பான ட்ரேடுகளை ஆரம்பத்திலேயே கட் பண்ணி விடுறது. மார்க்கெட்ல நடக்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை நான் சொல்றேன் கேளுங்க. தலை சிறந்த ட்ரேடர்களோட மொத்த லாபத்துல 90% லாபம் அவங்க பண்ற வெறும் 10% சிறந்த ட்ரேடுகள்ல இருந்து தான் வருது. ஒரு நிமிஷம். மொத்த லாபத்துல 90% வெறும் 10% ட்ரேடுகள்ல இருந்தா, அப்போ மீதமுள்ள அந்த 90% ட்ரேடுகள் என்ன ஆகுது? நான் பெரும்பாலும் தப்பா தான் கணிக்கிறேனாலும், என்னால பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்றீங்களா? இது நாம ஸ்கூல்ல படிக்கிற முறைக்கு நேர்மாறா இருக்கே. ஸ்கூல்ல 100க்கு 90 மார்க் எடுத்தாதானா சிறந்த மாணவர்? அந்த பள்ளிக்கூட மனநிலையத்தான் நீங்க நிதிச் சந்தையில பயன்படுத்தக்கூடாது. ஸ்கூல்ல எல்லா கேள்விகளுக்கும் சமமான மார்க் இருக்கலாம். ஆனா மார்க்கெட்ல எல்லா வாய்ப்புகளுக்கும் சமமான மதிப்பு இல்ல. அந்த மீதமுள்ள 90% ட்ரேடுகள் பெரும்பாலும் சின்ன நஷ்டங்கள்ல இல்லனா லாப நஷ்டம் இல்லாத பிரேக் ஈவன் நிலையில தான் முடியுது. ஓ, அப்ப பெரிய லாபம் அந்த 10%த்துல மட்டும்தான் வருது. ஆமா. ஒரு சிறந்த ட்ரேடர் கிட்ட அவரோட வெற்றி ரகசியம் என்னன்னு கேட்டப்போ அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். உங்களோட சாதாரண ட்ரேடுக்கும் மிகப்பெரிய ட்ரேடுக்கும் உள்ள முதலீட்டு விகிதம் என்னன்னு கேட்டார். அதாவது ஒரு சாதாரண வாய்ப்புல எவ்வளவு பணம் போடுறீங்க? ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு கிடைக்கும்போது எவ்வளவு பணம் போடுறீங்கன்னு கேக்குறாரா? நான் பொதுவா எல்லா ட்ரேடுகள்லயும் ஒரே அளவிலான பணத்தை தான் முதலீடு செய்வேன். அதுதான் சராசரி மனிதர்களோட மனநிலை. ஆனா அந்த நிபுணர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த விகிதம் 20க்கு 1ன்னு இருக்கணும்.
சாதாரண வாய்ப்புகள்ல நீங்க வெறும் 100 ரூபாய் முதலீடு செஞ்சா மிகச்சிறந்த A+ வாய்ப்பு கிடைக்கும் போது 2000 ரூபாய் முதலீடு செய்யணும். இதுதான் அந்த 10% ட்ரேடுகள் வந்து 90% லாபத்தை தர்றதுக்கான காரணம். அப்படியா? ஆனா பெரும்பாலும் மக்கள் எப்ப அதிக ரிஸ்க் எடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நஷ்டமடைஞ்ச பிறகுதான் அந்த பணத்தை எப்படியாவது உடனே திரும்ப எடுக்கணும்ன்ற கோபத்துல அதிக முதலீடு செய்றாங்க. அது தற்கொலைக்கு சமம் இல்லையா? 100க்கு 100 உண்மை. அதத்தான் ரிவெஞ்ச் ட்ரேடிங்னு சொல்வாங்க. சிறந்த ட்ரேடர்கள் வந்து தங்களுக்கு சாதகமான காத்து வீசும்போது மட்டுமே பாய்மரத்தை முழுமையா விரிப்பாங்க. மத்த நேரங்கள்ல சின்ன நஷ்டங்களை ஏத்துக்கிட்டு பெரிய வாய்ப்புக்காக பொறுமையா காத்திருப்பாங்க. ம். இது கேட்பதற்கு ரொம்ப எளிதா இருக்கு. ஆனா அந்த 20 மடங்கு முதலீட்டை செய்யும்போது மனம் எவ்ளோ பயப்படும்னு என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. லாபம் வருமா, நஷ்டம் வருமான்னு அந்த பயத்திலேயே பாதி பேர் தப்பான முடிவு எடுத்துருவாங்களே. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க முடிவுகளை பத்தி கவலைப்படுறத நீங்க நிறுத்தணும். இதத்தான் எஸ்எம்பி கேபிட்டல் நிறுவனம் ஒன் குட் ட்ரேட், அதாவது ஒரு நல்ல வர்த்தகம் அப்படிங்கிற விதியா வச்சிருக்காங்க. லாப நஷ்டங்களை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. உங்களால எதை கட்டுப்படுத்த முடியும்னா உங்க செயல்பாட்டை மட்டுமே. ஒரு நல்ல வர்த்தகமா? இதுவும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு ட்ரேடு லாபத்துல முடிஞ்சாதானே அது நல்ல வர்த்தகம். இல்ல. உள்ள முடிவுகள் எப்பவுமே லாபத்தை மட்டுமே அடிப்படையா கொண்டிருக்க கூடாது. உங்க விதிமுறைகளை நீங்க சரியா பின்பற்றுனீங்களா, ரிஸ்க் அளவை சரியா வச்சீங்களா, உணர்ச்சி வசப்படாம தர்க்க ரீதியா முடிவெடுத்தீங்களா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆம்ன பதில் வந்தா அந்த ட்ரேட்ல உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் அது ஒன் குட் ட்ரேட் தான். முடிவுகளை பத்தி கவலைப்படாம உங்க ப்ராசஸ் மேல முழுமையான ஈடுபாடு காட்டணும். ஆனா பொருளாதார நிபுணர்கள்லாம் மார்க்கெட் எஃபிஷியன்டானதுன்னு சொல்றாங்களே. மார்க்கெட் அவ்வளோ துல்லியமா செயல்படும்போது நாம எப்படி அதுல லாபம் பார்க்க முடியும்? ஜேம்ஸ் டால்டன் தன்னோட ஆராய்ச்சியில என்ன சொல்றாருன்னா, சந்தைகள் பகுத்தறிவோட செயல்படுது, ஆனா மக்கள் பகுத்தறிவற்றவர்கள்னு குறிப்பிடுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மார்க்கெட்டோட அடிப்படை வேலை என்ன? வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு விலை நிர்ணயம் செய்யறது. இது வந்து ஒரு ஏல செயல்முறை. இந்த மெக்கானிக்கல் செயல்பாடு ரொம்ப துல்லியமானது. ஆனா அந்த ஏலத்துல ஈடுபடுற மனிதர்கள் அவங்க ஒன்னும் ரோபோக்கள் இல்லையே. அவங்க பயம், பேராசை, அவசரம் இதனாலதான் உந்தப்படுறாங்க. ஓ, அதாவது ஒரு கம்பெனி பத்தி சின்னதா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் மக்கள் பயந்து போய் தங்கள் பங்குகளை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பயம்தான் அங்க விலையை தீர்மானிக்குது இல்லையா? கரெக்ட். அந்த இடத்துல தான் சமச்சீரற்ற வாய்ப்புகள், அதாவது அசிமெட்ரிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகுது. மார்க்கெட் 100% திறமையானதுன்னா விலையும் மதிப்பும் எப்பவுமே ஒன்னாகவே இருக்கணும். ஆனா மனித உணர்ச்சிகளால விலை வந்து உண்மையான மதிப்புல இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிடுது. உதாரணத்துக்கு, ஒரு பங்கோட உண்மையான மதிப்பு 10,000 ரூபாய் இருக்கலாம். ஆனா மக்களோட அதீத பயத்தால அதோட விலை தற்காலிகமா 1000 ரூபாய்ட்டு சரிஞ்சிருக்கலாம். ஆமா, அந்த நேரத்துல 1000 ரூபாய் கொடுத்து அதை வாங்கினா ரிஸ்க் ரொம்ப குறைவு. ஆனா அது திரும்பவும் 10,000 ரூபாயை தொடும்போது கிடைக்கிற லாபம் ரொம்ப அதிகம். விலையும் மதிப்பும் ஒண்ணு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ரகசியம். விலைங்கிறது வெறும் ஒரு விளம்பரம் மாதிரி தான். அப்படியானால் மார்க்கெட்ல இருக்கிற மத்த மனிதர்களோட பகுத்தறிவற்ற பயத்தையும் பேராசையும் நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். ஆனா நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கறேன். அந்த மார்க்கெட்ல ட்ரேட் செய்யற நானும் ஒரு மனிதன் தானே. எனக்கும் அதே பயமும் பேராசையும் இருக்குமே. என் சொந்த மனசுல இருக்கிற தவறுகளை நான் எப்படி சரி செய்யறது? அங்கதான் உங்களுக்கு சுய பயிற்சி தேவைப்படுது. அதாவது செல்ஃப் கோச்சிங். உங்களுக்கு நீங்களே ஒரு கோச்சா மாறணும். அதுக்கு பயன்படுற ஒரு பவர்ஃபுல் கருவி தான் உளவியல் குறிப்பேடு. உளவியல் குறிப்பேடுனா சைக்கலாஜிக்கல் ஜர்னலிங் சொல்றீங்களா? இன்னைக்கு 100 ரூபாய் லாபம், நாளைக்கு 50 ரூபாய் நஷ்டம்னு நம்பர்ஸ் எழுதி வைக்கிறதா? நிறைய பேர் அதை தானே பண்றாங்க. இல்ல, நம்பர்ஸ் வந்து முடிவுகளை மட்டுமே காட்டுது. அந்த முடிவுகளுக்கு பின்னால உள்ள காரணங்களை கிடையாது. ஒரு சிறந்த உளவியல் குறிப்பேட்ல 3 விஷயங்கள் விரிவா இருக்கணும். 1. சூழ்நிலை. நீங்க முடிவெடுக்கும் போது மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? 2. உங்களோட எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள். அப்போ உங்க மனசு எப்படி இருந்துச்சு? கோவமா இருந்தீங்களா? ஓவர் கான்ஃபிடன்ஸா இருந்தீங்களா? 3. விளைவுகள். அந்த உணர்ச்சிகளால நீங்க எடுத்த முடிவோட ரிசல்ட் என்ன? இதை எழுதணும். ஆமா, நான் தொடர்ந்து நஷ்டம் அடையும் போதெல்லாம் என் குறிப்பேட்டை பார்த்தா நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில கோபத்துல ஓவர் ட்ரேடிங் பண்ணிருக்கேன், இல்ல நான் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணிருக்கேன்னு எனக்கே பட்டவர்த்தனமா புரிஞ்சிடும். எனக்கு நானே ஒரு கண்ணாடி வச்சுக்கிற மாதிரி. ஆமா, இந்த குறிப்பேட்டை நீங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணும்போது அது மன அழுத்தத்துக்கான தடுப்பூசி போல செயல்படுது. இது ஸ்ட்ரெஸ் இனாக்குலேஷன்னு சொல்வாங்க. தடுப்பூசியா? அது எப்படி வேலை செய்யும்? ஒரு சின்ன ஊசி எப்படி ஒரு பெரிய நோயை தடுக்குமோ அது போலவா?
ஆமா, தடுப்பூசினா என்ன? ஒரு நோய்க்கிருமியோட ரொம்ப சின்ன அளவ உங்க உடம்புல செலுத்துவாங்க. உங்க உடம்பு அதை எதிர்த்து போராடி ஆன்டிபாடிஸ உருவாக்கும். அப்புறம் உண்மையாவே பெரிய நோய் வரும்போது உங்க உடம்பு அதை ஈஸியா சமாளிச்சிடும். ஓஹோ, இதை எப்படி ட்ரேடிங்கோட ரிலேட் பண்றீங்க? அது போல தான். உங்க தினசரி சின்ன சின்ன உணர்ச்சிகளையும், விரக்திகளையும் இந்த குறிப்பேட்ல எழுதி பழகும்போது, உங்க மூளை அந்த அழுத்தங்கள சமாளிக்க பழகிக்குது. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிராஷ் வரும்போது, நீங்க பேனிக் ஆகி தப்பான முடிவுகள எடுக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்க பழைய வாழ்க்கையோட பிரதிபலிப்புகள் தான் ட்ரேடிங்லயும் வெளிப்படுங்கிறது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அது எப்படி? என் தனிப்பட்ட குணத்துக்கும் ட்ரேடிங்குக்கும் என்ன சம்பந்தம்? நான் பல நேரங்கள்ல ரூல்ஸை பிரேக் பண்ற ஆளா இருப்பேன். ஆனா அதனால என் அக்கவுண்ட் எப்படி பாதிக்கும்? நீங்க ஒரு ட்ரேட்ல நஷ்டம் அடையும் போது உங்க மூளை அதை வெறும் பண இழப்பா பாக்குறது இல்ல, அதை ஒரு தனிப்பட்ட நிராகரிப்பாவே பாக்குது. மார்க்கெட் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டதா உங்க ஆழ் மனசு நினைக்குது. உடனே அந்த ரிஜெக்ஷனை ஏத்துக்க மறுத்து நீங்க விதிகளை மீறி அதிகமா முதலீடு செய்வீங்க. இதனால தான் உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் தனிப்பட்ட உணர்ச்சிகள் என் முடிவுகளை நேரடியாக பாதிக்குதுங்கிறத ஏத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா அதுதான் நிஜம்னு புரியுது. அதே சமயம் என் பலவீனங்களை மட்டும் பார்க்காம நான் செஞ்ச நல்ல விஷயங்களையும் எழுதி வச்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. நேத்து நான் செஞ்ச மிகச்சிறந்த விஷயம் என்னன்னு எழுதி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். சரி, இப்போ நான் என் மனசையும் சிஸ்டத்தையும் ரொம்ப கரெக்டா வச்சுட்டேன். ஜேர்னல் எழுதுறேன், உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றேன். ஆனா மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. கோவிட் சமயத்துல ஒரு மாதிரி இருக்கும், போர் நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ப என்ன எப்படி மாத்திக்கிறது? S&P கேபிட்டல் நிறுவனத்துல வெறும் 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளம் ட்ரேடர் $3.2 மில்லியன் சம்பாதிச்ச ஒரு கதை இருக்கு. அந்த வெற்றியோட ரகசியம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், நான் நாள் முழுக்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னார். அட, பல லட்சங்கள்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது மதிய நேரத்துல மார்க்கெட் விட்டுட்டு போயிடுவாரா? இத ஒரு சராசரி ஆள்கிட்ட சொன்னா பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்களே. ஆனா அதுதான் அவரோட அந்த தொடர்ச்சியான கவனத்துக்கு காரணம். மதிய வேளையில மார்க்கெட்டை விட்டு விலகி ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண நேரம் ஒதுக்குவார். மூளைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லையா? நீங்க சோர்வா இருக்கும்போதோ இல்ல உணர்ச்சி வசப்படும் போதோ மார்க்கெட்டை விட்டு தள்ளி நிக்கிறது ரொம்ப முக்கியமான உத்தி. நிறைய நேரங்கள்ல எதுவும் செய்யாம இருக்கிறதே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான சிறந்த வழி. அப்போ எப்போ ட்ரேட் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு பெரிய கலங்குங்க. சரி, மார்க்கெட் மாறும்போது நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி மாத்துறது? ஒரு காலத்துல ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல லாபம் தரும், இன்னொரு காலத்துல அது நஷ்டம் தரும். அதை எப்படி சமாளிக்கிறது? பிரெட் ஸ்டீன்பார்கர் இத ABCD தத்துவம்னு விளக்குறாரு. மார்க்கெட் மாறும்போது நீங்க பழைய உத்திகளையே புடிச்சு தொங்கிட்டு இருக்க கூடாது. அந்த ஏபிசிடி தத்துவத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. A ஃபார் அடாப்ட், அதாவது மாறும் சூழலுக்கு ஏத்த மாறுதல். நேத்து ஒர்க் ஆன உத்தி இன்னைக்கு ஒர்க் ஆகலைன்னா மார்க்கெட் மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மாறணும். B ஃபார் பில்ட், உங்க பலம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் ஷார்ப்பாக்கணும். ஓகே, சி ஃபார் கல்டிவேட்னு சொன்னீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? புது கண்ணோட்டங்களை வளர்க்கறதா? ஆமா. உதாரணத்துக்கு நீங்க இன்ட்ராடே மட்டும் பண்ற ஆள்னா அதை தாண்டி யோசிக்கணும். உங்களை நீங்க ட்ரெண்ட் ஃபாலோவர் என்றோ ஸ்கால்பர் என்றோ ஒரே வட்டத்துக்குள்ள சுருக்கிக்க கூடாது. பல்வேறு காலகட்டங்கள்ல, அதாவது டைம் ஃப்ரேம்ஸ்ல உங்க முதலீடுகளை பிரிக்கணும். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்னு பிரிச்சு வைக்கிறது ரிஸ்க குறைக்கும். பைனலா டி ஃபார் டெவலப், அதாவது நாம கத்துக்கிட்ட பாடங்களை தொடர்ந்து நம்ம செயல்பாடுகள்ல கொண்டு வரணும். எக்ஸாக்ட்லி. நிரந்தரமான வெற்றிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவை திரும்ப திரும்ப செய்யறது கிடையாது. சந்தையோட சுழற்சிகளுக்கு ஏற்ப உங்க அணுகுமுறையை மாத்திக்கிற அந்த நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி தான் லாங் டேர்ம் சக்சஸ்க்கு அடிப்படை. நான் பிடிவாதமா ஒரே வழியில தான் ட்ரேட் பண்ணுவேன் நின்றா மார்க்கெட் என்ன தூக்கி எறிஞ்சிடும். கரெக்ட். உங்க மனச ஒரு வெளியாள் மாதிரி நின்னு பார்க்க பழகிட்டீங்கன்னா சந்தையோட எந்த ஏற்ற இறக்கமும் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்காது. இந்த பேலன்ஸ் தான் ஒருத்தரை தலை சிறந்த ட்ரேடரா மாத்துது. நாம இதுவரை பல ஆழமான விஷயங்களை பத்தி பேசிட்டோம். இதையெல்லாம் கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். ஒரு சிறந்த வர்த்தக மனநிலையை உருவாக்க முதல்ல ஆபத்தை முன்கூட்டியே மேனேஜ் பண்ணணும். ரிஸ்க் ஃபர்ஸ்ட். லாபத்தை விட நஷ்டத்தை ஆரம்பத்திலேயே வெட்டி விடுவது முக்கியம். ரெண்டாவதா, முடிவுகளை பத்தி கவலைப்படாம ப்ராசஸ் மேல முழு ஈடுபாடு காட்டணும். ஆமா. அப்புறம் மூணாவதா, உளவியல் குறிப்பேடு மூலியமா உங்களை நீங்களே செல்ஃப் கோச்சிங் பண்ணிக்கணும். கடைசியா, மாறும் சந்தைக்கேற்ப உங்களை மாத்திக்கிற அடாப்டேஷன் திறன். இந்த குணங்களை வளர்த்துக்கிறது மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கே ஒரு சிறந்த அடித்தளமா அமையும். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு நேரடி செய்தி என்னன்னா, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, உங்களோட மனநிலை தான் உங்க மிகப்பெரிய மூலதனம். நீங்க தான் உங்களுக்கான சிறந்த கோச்.
உங்க தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிற பவர் உங்க கிட்ட இருக்கு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த தேடலை முடிக்கும் முன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நிதிச் சந்தையோட இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியிலையும் லாப நஷ்டங்களை கடந்து உங்க மனச ஒரு ஈக்வானிமிட்டி, அதாவது சமநிலையில வைக்க நீங்க பழகிட்டீங்கன்னா அது உங்க பர்சனல் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஆபீஸ்ல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம ஆரம்பத்துல பேசின அந்த உடைந்த எலும்புக்கான எக்ஸ்ரே மிஷின் ஞாபகம் இருக்கா? ம், எல்லாம் தெளிவா தெரிஞ்ச அந்த மெஷின். சந்தையோட புயலையோ வாழ்க்கையோட எதிர்பாராத குழப்பங்களையும் எதிர்கொள்ளும் போது உங்ககிட்ட எந்த எக்ஸ்ரே மிஷினும் இருக்காது. அந்த குழப்பமான இருண்ட தண்ணிக்குள்ள தான் நீங்க நீந்தணும். ஆனா உங்க மனச சமநிலையில வைக்க பழகிட்டீங்கன்னா அந்த குழப்பத்துக்குள்ளேயும் உங்களால ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். சந்தையோட புயலையே சமாளிக்கிற உங்க மனம் அன்றாட வாழ்க்கையோட சின்ன சின்ன சவால்களை எவ்வளோ ஈஸியா கையாளும் இல்லையா? இத உங்களோட அடுத்த சிந்தனைக்கு விட்டுடுறோம். இந்த ஆழமான தேடல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த தேடல்ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.